அன்பான தேவனுடைய ஜனமே, நான் பேசப்போகிறவர் சத்தமில்லாமல் நடந்து தேவனின் பெரும் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரே மனிதர். அவர் வீரர் அல்ல, அவர் ராஜாவும் அல்ல. ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த மனிதன், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவர் பெயர் ஈசாக்கு. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகன். மனிதரால் முடியாது என்று சொன்ன இடத்தில் தேவன் முடியும் என்று நிரூபித்தவர்தான் ஈசாக்கு. ஈசாக்கின் வாழ்க்கை பஞ்சம் வந்தது, நாடு வறண்டது, எதிர்காலம் இருண்டது. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் ஈசாக்கிடம் சொன்னார், நீ போகாதே, இந்த தேசத்திலேயே இரு, நான் உன்னோடு இருப்பேன். ஈசாக்கு வாதிக்கவில்லை, கேள்வி கேட்கவும் துணியவில்லை. அவர் கீழ்ப்படிந்தார் தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு. அவர் விதைத்தார். அந்த ஆண்டில் 100 மடங்கு பலன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால். ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவன் அழைத்த நன்மைகள் ஈசாக்கை தேடி வந்தது. அவர் செல்வந்தனானார், அவர் பெருகினார், அவர் மிகுந்த ஆசீர்வாதங்களை உடையவரானார். ஆனால் அன்பானவர்களே, ஈசாக்கின் பெரிய சாட்சி அவர் செல்வம் அல்ல, அவர் சுபாவம். கிணறுகள் பறிக்கப்பட்ட போது, அவமானம் செய்யப்பட்ட போது ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை, ஈசாக்கு தர்க்கம் பண்ணவில்லை, ஈசாக்கு வாதம் செய்யவில்லை, ஈசாக்கு சண்டை போடவில்லை, ஈசாக்கு முறுமுறுக்கவில்லை. அவர் இடம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? தேவன் தன்னை உயர்த்துவார் என்ற பெரிய நம்பிக்கையில். இன்றும் தேவன் ஈசாக்கை போல அமைதியாக நடந்து கீழ்ப்படிந்து தேவனை நம்புகிறவர்களை மறைவாக அல்ல, வெளிப்படையாக உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் இடம் கொடுத்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை போல் நடப்போம். தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென்.